Hello friends, welcome to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல கிளாஸ் 10th சிலபஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சமச்சீர் பேஸ்டு சிலபஸ் வந்து நம்ம பார்த்தோம், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல. ஸோ டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் என்சிஆர்டியில் எக்கனாமிக்ஸில் கிளாஸ் 9th to 12th டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோ அப்படின்றது வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் 10th ஃபர்ஸ்ட் சாப்டரான டெவலப்மெண்ட் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி தானே இன்ட்ரொடக்ஷன். ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்கம் அண்ட் அதர் கோல்ஸ் அப்படின்றது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட். ஃபோர்த் ஒன் வந்து பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். ஃபிஃப்த் ஒன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். அண்ட் ஃபைனலி கன்க்ளூஷன். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் ஆர் நியூ இன்ஃபர்மேஷன் ஆர் அண்ட் ஈவெண்ட். ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கும்ல, ஸோ அந்த வளர்ச்சியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வளர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு கோல் அப்படின்றது தான் இந்த டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு வளர்ச்சியாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது வளர்ச்சியாக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்றவங்களுக்கு அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறதுக்கு தே வாண்ட் மோர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஃபார் கெட்டிங் மோர் எலக்ட்ரிசிட்டி தே வாண்ட் மோர் டேம்ஸ். ஸோ அணைகள் அப்படின்றது வந்து அதிகமாக தேவைப்படுது. இப்போ அணைகள் அப்படின்றது கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லேண்ட் வந்து கான்குயர் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ப்ராசஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபல் பீப்புள். அவங்களுக்கு அதுதான் வந்து என்னது வாழ்விடமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய லைஃப்ஸ் அப்படின்றது வந்து அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டர்ப்ட் ஆகுது. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு வளர்ச்சியாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு வந்து என்னதுன்னா வளர்ச்சியாக தெரியறது கிடையாது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபரெண்ட் பர்சன்ஸ் கேன் ஹேவ் டிஃபரெண்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்கம் அண்ட் அதர் கோல்ஸ். இன்கம் அப்படின்னா தெரியும் நமக்கு, வருவாய் அப்படின்றத வந்து இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட் பீப்புள் டிசைர். ஸோ மெட்டீரியலி எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலர் ஒர்க், ஸோ பெர்மனண்ட்டான ஒரு ஒர்க் அப்படின்றது கிடைக்கணும். பெட்டர் வேஜஸ், அவங்க பார்க்கக்கூடிய வேலைக்கு ஏற்ற கூலி அப்படின்றது தான் பெட்டர் வேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் டீசன்ட் ப்ரைஸ் ஃபார் தேர் கிராப்ஸ் ஆர் அதர் ப்ராடக்ட்ஸ் தட் தே ப்ரொடியூஸ். ஸோ ஃபார்மர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எது இன்கம், அவங்களுடைய க்ராப்ஸ், அவங்க கல்டிவேட் பண்ணக்கூடிய க்ராப்ஸுக்கு டீசெண்டான ப்ரைஸ், மார்க்கெட் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய டிசைராக இருக்கும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தே வாண்ட் மோர் இன்கம். வருவாய் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நான் மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புள் சீக் திங்ஸ் லைக் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களையும் சமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் சமமான ஃப்ரீடம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க, சமமான செக்யூரிட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தேர் இஸ்ன்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத வந்து அவங்க வந்து தவிர்க்கிறாங்க. இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபார் கன்சிட்ரேஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு தூரமான இடத்துல வந்து ஒரு ஜாப் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இப்போ வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து பெங்களூர் அப்படின்ற பிளேஸில் வந்து நமக்கு வந்து ஒர்க் கிடைக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஜாபை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இன்கம், சம்பளம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி இருக்கா, எப்படியான ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் இருக்குது, இந்த ஜாபை நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நான் வந்து என்னுடைய நாலேஜ் அப்படின்றது டெவலப் ஆகும், எந்த அளவுக்கு நான் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் அங்கே வந்து ஃபேமிலி அப்படின்றது ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபேமிலி அங்கே வாழ்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரியானது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். வேறு ஒரு கேஸில் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஜாப் அப்படின்றது வந்து நமக்கு வந்து லெஸ் பேமெண்ட் தான் கிடைக்குது, ஆனால்
அங்கே வந்து நிரந்தரமான வேலை, பேமெண்ட் அப்படின்றது கம்மியாக இருந்தாலும், இன்கம் அப்படின்றதுக்கு நம்ம கம்மியாக இருந்தாலும், சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஜாப் அப்படின்றது வந்து நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது இன்னொரு கேஸ் எடுத்துக்கிட்டோம். ஜாப் அப்படின்றதுல ஹை பேமெண்ட் கிடைக்குது. இப்போ 1 மந்த்லி வந்து 1 lakh கூட சேலரி கிடைக்கலாம். ஆனால் ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது கிடையாது. எப்போ வேணாலும் நினச்சாங்க அப்படின்னா ஜாபை விட்டு குவிட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னதுன்னா இன்னொரு கேஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரீடம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா பீப்புளுடைய டெவலப்மெண்ட் கோல்ஸாக இருக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், மெட்டீரியல் திங்ஸ் அண்ட் நான் மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரித்து என்னென்ன கோல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ people look at a mix of goals. அதான் பார்த்தோம், மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரித்து பார்த்தோம். இதில் வந்து எனக்கு வந்து இன்கம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஸோ இப்போ உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சொசைட்டிலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு நல்ல ரெகக்னிஷன் அப்படின்றது கிடைக்கும். வீட்டில் வந்து ஒரு நல்ல டெக்னிட்டி அப்படின்றது வந்து இருக்கும். அதே இது ஒர்க் பண்ணாமல் ஹவுஸ் மேக்கர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ இன்கம் அப்படின்றது மட்டுமே வந்து டெவலப்மெண்ட் கோல்ஸ் கிடையாது. அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸும் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியை தான் நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முதல்ல கண்ட்ரியுடைய இன்கம் அப்படின்றத பற்றி பார்க்கணும். இன்கம் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிடென்ட்ஸுடைய எல்லா இன்கம், அதாவது ஒரு கண்ட்ரியினுடைய டோட்டல் இன்கம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்கம் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பெர் கேபிட்டா இன்கம் அல்லது ஆவரேஜ் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெர் கேபிட்டா இன்கம் அல்லது ஆவரேஜ் இன்கம் அப்படின்றத எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி பை டோட்டல் பாப்புலேஷன். ஸோ தனி மனித வருமானம், அதுதான் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கண்ட்ரியில் டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ வருது, ஸோ அது பில்லியன்ஸாக இருக்கலாம், ட்ரில்லியன்ஸாக இருக்கலாம், இன் ருபீஸ் அமௌண்ட்டில் டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஸோ லாஸ்ட் சென்சஸ் படி 121 crores அப்படின்றது வந்து டோட்டல் பாப்புலேஷன். ஸோ இதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனி மனித வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸில் இந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றத வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரீஸா டெவலப்பிங் கண்ட்ரீஸா அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிச் கண்ட்ரீஸ் அண்ட் லோ இன்கம் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் யூஎஸ் டாலர்ஸில் 12,236 பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு அண்ட் எபோவ் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிச் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது யூஎஸ் டாலர்ஸில் 1,005 ஆர் லெஸ், அதுக்கு கம்மியான தனி மனித வருமானம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை லோ இன்கம் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா அப்படின்றது இதில் எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் வந்து இருக்குது. அதாவது லோவஸ்ட் லெவல்னு சொல்ல முடியாது, அதுக்கும் கொஞ்சம் மேலே, அதுதான் லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 2016 படி யூஎஸ் டாலர்ஸில் 1,840 பெர் ஆனம் அப்படின்றது வந்து என்னதுன்னா இந்தியாவினுடைய பெர் கேபிட்டா இன்கமாக இருந்திருக்கு. ஸோ இதனுடைய சோர்ஸ் அப்படின்றது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ல்டு பேங்க் அப்படின்றது வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது தான் எது அப்படின்னா இந்த பெர் கேபிட்டா இன்கம் அண்ட் இதனுடைய கேட்டகரைசேஷன் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சம் கம்பேரிட்டிவ் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஹரியானா, கேரளா அண்டு பீகார் 3 ஸ்டேட்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 காலம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் பெர் 1000 லைஃப் பெர்த்ஸ். ஸோ 2015 to 16 படி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா லிட்ரஸி ரேட், ஸோ எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து லிட்ரேட்டாக இருக்காங்க, படிப்பறிவு அப்படின்றது பெறுறது. ஸோ இது வந்து 2011 பேசிஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ, ஸோ பெர் 100 persons. இங்கே பார்த்தோம் அப்படின்னா மார்டாலிட்டி ரேட் அப்படின்றது 1000 personsக்கு எவ்வளோ அப்படின்றது.
இங்கே பார்த்தோம் அப்படின்னா பெர் 100% எந்த ஸ்டேஜில் அப்படின்னா செகண்டரி ஸ்டேஜ். ஸோ செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னா பிட்வீன் 14 to 15 இயர்ஸ் வயசில் இருக்கிறவங்க எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2013 to 14. ஸோ ஹரியானா, கேரளா அண்ட் பீகார் 3 ஸ்டேட் வந்து இருக்குது. இதில் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 36, கேரளாவில் வந்து 12, பீகாரில் வந்து 42. லிட்ரஸி ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 82, இங்கே 94 அண்ட் 62. ஸோ இங்கே லிட்ரஸி ரேட்டில் ஹையஸ்ட்டு லிட்ரஸி ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 3 இதை கம்பேர் பண்ணும்போது கேரளா. வேற இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்றதுல வந்து ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா பீகார் அப்படின்றது. ஸோ இது எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா என்எஸ்எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படின்றது, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் சர்வேஸ் அரவுண்ட் த நேஷன். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய விதமான சாம்பிள்ஸ் அல்லது சர்வேஸ் அப்படின்றது வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய எக்கனாமிக் சர்வே 2016 to 17 ரிப்போர்ட்ல இருந்தால் இந்த டேப்லர் காலம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில டேர்ம்ஸ் அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் ஆர் ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, விச் மீன்ஸ் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்றது தான் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து இப்போ 36 அப்படின்னா 36 அவுட் ஆஃப் 100 கிடையாது, பெர் 1000 லைஃப் பர்த்ஸ். 1000 பிள்ளைங்க வந்து பிறக்கிறதுல எவ்வளோ பிள்ளைங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போகிறாங்க அப்படின்றது தான் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லிட்ரஸி ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ 7 அண்ட் அதுக்கு மேற்பட்ட ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய பீப்புள், அந்த பாப்புலேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து லிட்ரேட்டாக இருக்காங்க, கல்வி கற்றவங்களாக இருக்காங்க அப்படின்றத லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 14லேருந்து 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் எவ்வளோ பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்கூல் அப்படின்றத வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ. ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் த சேம் ஏஜ் குரூப், இப்போ வந்து 14 to 15 இயர்ஸில் வந்து சில்ட்ரன் அப்படின்றவங்க வந்து 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இப்போ வந்து 20 ஆர் 30 ரேஞ்சில் தான் வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்றவங்க வந்து ஸ்கூல் அப்படின்றத வந்து அட்டன் பண்ணுறாங்க, செகண்டரி ஸ்டேஜ் எஜுகேஷன் அப்படின்றத அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து என்னதுன்னா சம் ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் டூல் தான். ஸோ ஒரு நேஷன் அப்படின்றது வளர்ச்சி அடைகிறதுக்கு இன்கம் அப்படின்றது மட்டுமே வந்து என்னது முக்கியமான காரணியாக இருக்காது. ஸோ அதை தவிர வந்து நிறைய ரீசன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது ஒரு நேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த டேர்ம்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலமில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கேரளாவில் அவுட் ஆஃப் 1000 சில்ட்ரனில் 12 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வயசு அடைகிறதுக்கு முன்னாடியே வந்து இறந்துடுறாங்க. வேறஸ் இன் ஹரியானா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ப்ரப்போர்ஷன் ஆஃப் சில்ட்ரன் டைங் வித்தின் 1 year ஆஃப் பர்த் எவ்வளோ அப்படின்னா 36 இருக்குது. ஸோ விச் இஸ் 2 times மோர் தென் தட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹரியானாவோடதையும் கேரளாவோடதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹரியானா அப்படின்றதனுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ அப்படின்னா 1,62,034 இன் ருபீஸில், இந்தியன் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டேர்ம் ஃபார் த இயர் 2015 to 16. ஸோ விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் வென் கம்பேர்டு டு கேரளா. கேரளாவை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி கேரளா வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸராக இருக்குது. வேறஸ் இட் இஸ் கம்பேர்ட் டு பீகார் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இட் இஸ் ஒன்லி 34,168 தான் இருக்குது. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம், தனி மனித வருமானம் அப்படின்றது இது வந்து 1 இயருக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா வந்து கூட இருக்குது. அதே இது இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா அப்படின்றது வந்து என்னன்னா லோவஸ்ட் ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றத வந்து தனி மனித வருமானம் அப்படின்றத வந்து மெஷர் ஆஃப் டெவலப்மெண்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா ஹரியானா அப்படின்றது மோஸ்ட் டெவலப்டாக இருக்கும், பீகார் அப்படின்றது வந்து என்னதுன்னா லீஸ்ட் டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கும். இதே இது லிட்ரஸி ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேரளா அப்படின்றது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹையஸ்ட் ரேட் ஆஃப் லிட்ரஸி ரேட் அப்படின்றது கேரளாவில் இருக்குன்னு பார்த்தோம். வேறஸ் ஹரியானா அப்படின்றது வந்து ஹரியானா அண்ட் பீகார் அப்படின்றது வந்து என்னதுன்னா கம்மியான ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் காலம் அப்படின்றது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சில்ட்ரன் வந்து
கிளாஸஸ் அப்படின்றது வந்து செகண்டரி ஸ்டேஜ் எஜுகேஷனை வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா இந்த லாஸ்ட் காலமில் வந்து கொடுத்துருந்தது. ஸோ பீகார் அப்படின்றது வந்து என்னதுன்னா கம்மியான ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம், நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ. அப்போ ஸோ அவங்களுடைய லிட்ரஸி அப்படின்றது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஆர் அட்டெண்டிங் தேர் எலிமெண்ட்ரி கிளாஸ், அதாவது கிளாஸ் 8 அண்ட் அதுக்கும் மேற்பட்ட கிளாஸஸ், ஸோ 9, 10 அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். ஸோ பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் என்னென்ன அப்படின்றது. ஸோ ஆல் ஃபார்ம் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் விச் ஆர் அவைலபிள் ஃபார் த பப்ளிக் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மணி மட்டுமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சர்வீசஸ் அண்ட் குட்ஸை வந்து பெறுவதற்கு உதவி செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பணத்தை வச்சு ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான என்விரான்மெண்ட்டை வந்து நம்மளால் வந்து வாங்க முடியாது. அதே மாதிரி அன்அடல்ட்ரேட்டட் மெடிசின்ஸ், நிறைய அடல்ட்ரேஷன் வந்து நடக்குது. ஸோ மெடிசின்ஸ், ஒரு அன்அடல்ட்ரேட்டட் மெடிசனை வந்து நம்மளால் வாங்க முடியாது. அதே மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்லேருந்து நம்மளை வந்து என்ன பண்ணிக்க முடியாது, ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து கொரோனாவே எடுத்துக்கலாம். எவ்வளவோ வந்து ரிச் பீப்புள் வந்து இந்தியாவில் இருக்காங்க, பட் அவங்களால வந்து இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. அன்லெஸ் அவங்க வந்து பர்சனல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது எடுத்துக்கிட்டால் ஒழிய, அதே மாதிரி ஹோல் ஆஃப் த கம்யூனிட்டியும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இதுக்கான ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டால் ஒழிய மணி அப்படின்றத வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா எதையுமே பண்ண முடியாது. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் அப்படின்ற ஒரே ஒரு க்ரைட்டீரியாவை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்ற ஃபேக்டரை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மெனி பீப்புள் வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் அப்படின்றதுல வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ், பர்டிகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து அவங்களுடைய சில்ட்ரன் வந்து படிக்கிறதற்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து என்னென்னா கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ பர்டிகுலரி கேர்ள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராப்பரான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அவங்களுடைய பிள்ளைங்க வந்து செக்யூர் அண்ட் சேஃபாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ நார்மலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பார்க்கலாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத வந்து என்னென்னா ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வெல் டேக்கிங் கேரளாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோ இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் அந்த ஸ்டேட்டில் வந்து பேசிக்கான ஹெல்த்துக்கானதும் எஜுகேஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து என்னென்னா தேவையான அளவு வந்து அந்த கவர்மெண்ட் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால கேரளா அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா லோ இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விச் இஸ் நத்திங் பட் த டெத் ரேட் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது யூஎன்டிபி அப்படின்னு சொல்லுவோம், யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ யூஎன்டிபியுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃபீஸில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிப்போர்ட் அப்படின்றது வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. விச் இஸ் அன் ஆனுவல் ரிப்போர்ட். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட் அப்படின்றத அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ், ஸோ நிறைய கம்பேர் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணுது. ஸோ இது எந்தெந்த பேசிஸில் கம்பேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷனல் லெவல்ஸ் ஆஃப் த பீப்புள், அவங்களோட இந்த மக்களுடைய எஜுகேஷனல் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் என்ன, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கண்ட்ரிஸ் வந்து கம்பேர் பண்ணி இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது வந்து பப்ளிஷ் பண்ணுது. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது புக்கில் வந்து லேட்டஸ்டான ரிப்போர்ட் வந்து கொடுக்கல. நான் இதில் 2019 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்கிங் பற்றி எடுத்து வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா நார்வே அப்படின்ற கண்ட்ரி. ஸோ இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.954. செகண்டில் பார்த்தோன்னா ஸ்விட்சர்லாண்ட் இருக்குது, தேர்டில் அயர்லாந்து, ஜெர்மனி, ஹாங்காங், சைனா, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் ஐஸ்லாண்ட் ஒரே பொசிஷனில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதில் இந்தியா அப்படின்றதுல வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 129th ரேங்கிங்கில் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 0.647 அப்படின்றது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெர்த் அப்படின்னு பார்த்தோன்னா 69.4. ஸோ எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தோன்னா 12.3 அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ஆவரேஜ் தான்.
மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 அண்ட் கிராஸ் நேஷ்னல் இன்கம் ஜிஎன்ஐ அப்படின்னு சொல்லுவோம் பெர் கேபிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இன் டாலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிபிபி அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிபிபி அப்படின்னா. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து போடுறேன். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா 6,829 அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸும் எந்த அளவில் வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்தியா அப்படின்றது இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ரேங்கிங் படி 129 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இதே ரேங்கிங்கில் இருக்கும்னு இல்லை. ஸோ ஏதாவது ஒரு வளர்ச்சி எய்தர் இன் கேஸ் ஆஃப் எஜுகேஷனாக இருக்கட்டும் அல்லது ஹெல்த் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ரேங்கிங் அப்படின்றது வந்து முன்னாடி போகும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்றது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற யூஎன்டிபின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். வளர்ச்சி அப்படின்றது வந்து என்னென்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் அதில் வந்து என்னென்னா ஒரு சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்கணும். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த டெவலப்மெண்ட் தட் மீட்ஸ் த நீட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த எபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு மீட் தேர் ஓன் நீட்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் அதை யூஸ் பண்ணும்போது இப்போ வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர் வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ இப்படி நம்ம வேஸ்ட் பண்ணும்போது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து வாட்டர் அவைலபிலிட்டி அப்படின்றது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி யோசித்து செயல்படக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் 2 கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் இன் இந்தியா அப்படின்றது. ஸோ ரீசெண்ட் எவிடன்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் மெனி பார்ட்ஸில் வந்து வாட்டர் அப்படின்றது வந்து ஓவர் யூஸ் பண்ணுறதுனால சீரியஸ் த்ரெட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அபவுட் 300 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 300 மாவட்டங்களில் வாட்டர் லெவல் டிக்ளைனா குறைவாகிறது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர் 4 மீட்டர்ஸாக இருக்குது டியூரிங் த பாஸ்ட் 20 இயர்ஸில். ஸோ நியர்லி கண்ட்ரியில் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ்ஸை வந்து ஓவர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ஓவர் யூஸ் அப்படின்றது வந்து பர்டிகுலராக எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சுரலி ப்ராஸ்பரஸான ரீஜியன்ஸ். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப் அண்ட் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான ரீஜியன்ஸ் அண்ட் சம் கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் த ரேப்பிட்லி க்ரோயிங் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ். எங்கெங்கே வந்து அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்றது அதிக அளவில் வந்து வருதோ ஸோ அந்த மாதிரியான ரீஜியன்ஸ்லாம் இந்த கிரவுண்ட் வாட்டர் ஓவர் யூஸ் அப்படின்றது வந்து என்னன்னா அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது தெரியும் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றத 2ஆக பிரிக்கிறோம், ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள். எது எல்லாமே வந்து நேச்சரால் திரும்ப வந்து ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணப்படுதோ அது ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது விச் இஸ் டேக்கிங் லாங்கர் டைம் டு ரீஸ்டோரேஷன். ஸோ ரீஸ்டோர் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும், டைம் எடுக்கும் அப்படின்னா அதை நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மினரல்ஸ் அப்படின்றது வந்து அதிக அளவில் நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா மினரல் டெப்ளீஷன் அப்படின்றது வந்து ஏற்படும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறோன்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் இருந்தாலுமே அதை வந்து நம்ம ஓவராக யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா டிப்ளீஷன் ஆகுது. ஸோ எதை ஓவர் யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது, ரெயின் அப்படின்றது வர்றதன் மூலமாக கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து ரைஸ் ஆகுது. இப்போ வந்து ப்ராப்பரான ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த கேசஸில் நம்ம கிரவுண்ட் வாட்டரை வந்து அதிக அளவில் பயன்படுத்தும் போது ஸோ ரீஸ்டோரேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதன் மூலமாக இந்த வாட்டர் தட்டுப்பாடு அப்படின்றது வந்து ஏற்படுது. ஸோ இந்த கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் அப்படின்றது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த டேபிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதனுடைய ரிசர்வ்ஸ். ஸோ எவ்வளோ வந்து ஆயில் ரிசர்வ்ஸ், க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 மில்லியன் பேரல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த ரிசர்வ்ஸ் எல்லாமே வந்து தக்க வச்சுக்கலாம், எவ்வளோ இயர்ஸ் வந்து இது வந்து லாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிடில் ஈஸ்ட் ரீஜியன்ஸ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் த ஹோல் வேர்ல்டு
as a whole வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிபி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிவ்யூ ஆஃப் வேர்ல்டு எனர்ஜி அப்படின்னா. ஸோ கண்ட்ரிஸ் லைக் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆயிலை வந்து அப்ராட்ல இருந்தால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி அப்படின்றது நம்ம வெளிநாடுகள்லேருந்து கடன் வாங்குகிறோம் ஆயில் அப்படின்றத. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ஆயில் ரிசோர்ஸஸ்க்கான ப்ராப்பர் ஸ்டாக் அப்படின்றது எனஃப் ஸ்டாக்ஸ் வந்து இல்லை நம்மளுடைய கண்ட்ரி யூசேஜுக்கு தேவையான அளவு. ஸோ இப்போ இந்த ஆயிலுடைய ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே பேர்டனாக இருக்குது. ஸோ பெட்ரோல் விலை அப்படின்றது நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது. இது வந்து அஸ் அ நேஷனுக்கு மட்டும் இது அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. எவ்ரி இண்டிவிஜுவல் டு த கோர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ திஸ் பிகம்ஸ் அ பேர்டன் ஃபார் எவ்ரி ஒன். அதே மாதிரி கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ்ஏ இவங்களுக்கும் வந்து என்னென்னா லோ ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. அதனால் ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆயில் யூசேஜ் அண்ட் தென் ஆயில் ரிசர்வ்ஸை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது பர்டிகுலராக ஒரு சில க்ரைட்டீரியாஸை மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது. எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அஸ் அ ஹோலாக ஒரு நேஷனுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது இது வந்து ப்ராஸ்பெரிட்டியாக அண்ட் தென் வந்து என்னதுன்னா பாசிட்டிவான டைரக்ஷனில் இருக்கா அப்படின்றத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு வந்து கிளாஸ் 10th என்சிஆர்டி சிலபஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரான டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னோட வீடியோ அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.